மனநிலை முற்றி போன ஒரு நிலைமை தான். சோசியல் மீடியாங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, நம்ம என்ன பார்க்குறோமோ அது நமக்கு பிரதிபலிக்கும். அவருடைய அந்த பேசுகிற அந்த மாடுலேஷன், இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறப்பயே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் தான் தெரியுது. ஆனால் அது கரெக்டான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணணும். அப்போ இர்ஃபானுடைய வளர்ச்சி, நீங்கள் இர்ஃபான் வீட்டுக்கு நெப்போலியன் வந்து வீட்டு குடும்பத்தோட பத்திரிக்கை வச்சுட்டு போறாரு. நீங்கள் வேர்ல்டு வைடாக இன்னைக்கு இர்ஃபானுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, ஒரு வீடியோ போட்டால் லட்சக்கணக்குன்னு போகுது அப்படிங்கிறது அவர் கண்ணை உறுத்துது. இர்ஃபானை நீ ஒரு போட்டியாளரை நினைச்சினா நீ அதே மாதிரி முன்னேறதுக்கு முயற்சி ஏற்படும். அது நேரடியான தாக்குதல், தனி மனித தாக்குதல் அப்படின்னு உச்சத்துக்கு போது. இன்னைக்கு என்னன்னா சோசியல் மீடியா பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இர்ஃபான் பக்கம் வந்துட்டாங்க. தற்கொலை ஒரு மனிதன் செஞ்சாலே அது இல்லீகல், அவன் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீ தற்கொலையை ப்ரொமோட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீ வீடியோ போட்டுட்டு இருக்க. அப்ப அரசாங்கம் இவனை உடனடியாக கைது பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏற்கனவே காலேஜில் படிக்கிறப்ப இதே மாதிரியான சூசைட் இடம் ஒன்று நடந்திருக்கு போல. இது மனநிலை சரியில்லாத மாதிரி செய்யறானா இல்ல மனநிலை சரியில்லாத மாதிரி நடிக்கிறானுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பிரியாணி மேன் அவரை பற்றி தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. நேற்று கூட லைவில் இந்த சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையா போயிட்டு இருந்தனால இன்னைக்கு நியூஸ் வரைக்குமே போயிருச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணும் அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மேட்டர் பார்த்தீங்களா சார், எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, அது ஒரு மனநிலை முற்றி போன ஒரு நிலைமை தான். அதாவது சோசியல் மீடியாங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, நம்ம என்ன பார்க்குறோமோ அது நமக்கு பிரதிபலிக்கும். நீங்கள் சோசியல் மீடியாவில் சில பேர் ஃபுட் பிளாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் சினிமா ரிவ்யூ பண்ணுவாங்க, சில பேர் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு குக்கிங் மாதிரியான நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க, நிறையா பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஆரம்பத்தில் இருந்தே சர்ச்சையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது பார்க்கில் போய் யாராவது பண்ணி அவங்கள பற்றி தப்பாக போடுறது, யாராவது சோசியல் மீடியாவில் பிரபலியம் ஆகிட்டாங்கன்னா அவங்கள கார்னர் பண்ணி பேசுறது பிரச்சனை இல்லை. கார்னர் பண்ணி அவங்கள மட்டமாக அசிங்கமாக பேசுறது. இன்ஸ்டாவில் வரக்கூடிய அந்த டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கவங்க லேடியை பற்றி பேசுறது, அப்படி பேசிகிட்டே இருந்தார். தொடர்ந்து சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அவருடைய அந்த பேசுகிற அந்த மாடுலேஷன், இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறப்பயே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் தான் தெரியுது. ஆனால் அது கரெக்டான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணணும். ஆனால் அதை மக்கள் இவ்வளோ பேர் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்டது. இன்றைக்கி 2 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் வச்சிருக்கிறாரு. போட்ட வீடியோ 51 லட்சம் போகுது. இப்போ அந்த பிரச்சனை தான் இர்ஃபான் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வருது. இர்ஃபான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் கார் எடுத்துகிட்டு மறு வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த கார் ஓட்டிட்டு வந்தது என்னுடைய மச்சான் தான் சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்காக தான் சொல்லிட்டு அதை கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் நடந்துச்சு. அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுருக்கேன். எதில் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதைத்தான் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கிற. அப்போ இர்ஃபானுடைய வளர்ச்சி, நீங்கள் இர்ஃபானுக்கு வீட்டுக்கு நெப்போலியன் வீட்டு குடும்பத்தோட பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாரு. நீங்கள் வேர்ல்டு வைடாக இன்னைக்கு இர்ஃபானுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, ஒரு வீடியோ போட்டால் லட்சக்கணக்குன்னு போகுது அப்படிங்கிறது அவர் கண்ணை உறுத்துது. அதை நேரடியாக சாராமல் இர்ஃபான் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அவங்க கம்யூனிட்டிக்கு சம்மந்தப்பட்ட கடைகளை ப்ரொமோட் பண்ணுறான், அவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமு, அதாவது வன்மத்தை உச்சம் இருக்கு இல்லையா, வன்மத்தின் உச்சம், அதில் போயிட்டு பன்னி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டியா அப்படிங்கிறது, கேமரா முன்னிட்டு அசிங்கமான ஒரு செய்கைகளை காட்டுறது, இதெல்லாம் நல்ல மனநிலையில் உள்ளவன் பண்ண மாட்டான். நீ இர்ஃபானை நீ ஒரு போட்டியாளரை நினச்சின்னா நீ அதே மாதிரி முன்னேறதுக்கு முயற்சி ஏற்படும். அது நேரடியான தாக்குதல், தனி மனித தாக்குதல் அப்படின்னு உச்சத்துக்கு போது. இன்னைக்கு என்னன்னா சோசியல் மீடியா பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இர்ஃபான் பக்கம் வந்துட்டாங்க. இர்ஃபானுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் வந்தாங்க, பையனை தனிமைப்படுத்திட்டீங்க, நான் உடனே சாவ போறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு நான் பண்ண போறேன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா காப்பாற்றி இது நடந்துட்டு. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா. நிறைய அவர் மேல தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தற்கொலையை தூண்டுகிற வகையில் தற்கொலையை ஊக்கப்படுத்துகிற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. தற்கொலையை ஒரு மனிதன் செஞ்சாலே அது இல்லீகல், அவன் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீ தற்கொலையை ப்ரொமோட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீ வீடியோ போட்டுட்டு இருக்க. அப்போ அரசாங்கம் இவனை உடனடியாக கைது பண்ணி இவன் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாரு. ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அவர்கள் செய்யக்கூடிய செயல்களாக எல்லாமே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையாக இருக்குது. அரசாங்கம் இவரை கைது பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இருந்து ரெக்கவரி பண்ணுவார். ஏன்னா அவங்க சிங்கிள் மதராக இவரை அவங்க அம்மா வளர்த்துருக்குறாங்க. அவங்க அம்மாவாலேயே கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லா விஷயமும் அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அம்மாவை மீறியும் கூட இந்த வேலையில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ தன் மீது அனுதாபத்தை தேர்றதுக்காக தான் சூசைட் அட்டம் பண்ண வேண்டிய ஆள் ஏன் லைவில் உட்காந்து பண்ணணும்? ஏன் தனியாக போய் எங்கேயாவது போய் பண்ணிட்டு போனால் முடிஞ்சு போயிருக்குமே. ஆனால் அது கிடையாது. அது தன் மேல் ஒரு அனுதாபத்தை வர வைக்கிறதுக்காக, ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக
பண்ணியிருக்காரு. அரசாங்கம் இந்த மாதிரியான ஆட்களை தொடர்ந்து ஊக்குவிக்க கூடாது, உடனே இம்மிடியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவர் வந்து ஒரு தனிநபர் மட்டும் இல்ல, இவரை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு வந்து பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கனால அவரை கைது பண்ணி நல்ல மனநல சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்றணும் முதல்ல. ஏன்னா அந்த மாதிரியான மனநிலை தான் இருக்காரு. ஆனால் அதை வந்து இதோட மனநிலை சரியில்லைன்னு கடந்து போயிடக்கூடாது. இது மாதிரியான ஆட்களை இனிமேல் வர்றதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். இல்லை சார், இவர் வந்து அந்த லைவ்ல வந்து நிறையா பேரை வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. இவங்களால தான் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ஜேசன் சாமுவேல் அவரை சொல்கிறாரு, ஜேகே சொல்கிறாங்க, சத்யா இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து புள்ளி பண்ணுறாங்க, என் பக்கம் நியாயம் இருக்கா, அது யாருமே பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் சைடு ஏதாவது நியாயங்கள் இருக்கா, அவர் சைடு தரப்பு ஏதாவது இருக்கா? நியாயங்கள் இருந்தால் எடுத்து பேச வேண்டாம். இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நியாயங்களை பேச வேண்டியதுனா இதுல என்ன இருக்கு? எதுக்கு புள்ளி பண்ண போறாங்க அவரை? ஜேசன் பண்றாரு அப்படின்னா ஜேசன் உனக்கு என்ன பண்ணாரு? பப்ஜி மதனை உள்ள கொண்டு வச்சதில் சேஜன் முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கிறதுனால பப்ஜி மதனுக்கு உனக்கு என்ன கான்டாக்ட்? அப்ப நீ எதில் அவங்க லிங்க்ல இருக்கிறியா? நீ இப்படி இன்வெஸ்டிகேஷன் எங்கெங்கே போக வேண்டியதா இருக்கு. இவன் சொல்ற குற்றச்சாட்டு வைக்கிற உனக்கு என்ன உனக்கு என்ன பண்ணாங்க அவங்க? அது சொல்லு. நீ தற்கொலை பண்ற வரைக்கும் நீ நேரடியாக போய் நிற்கிற. அப்போ உனக்கு பாதிக்கப்பட்டிருக்க, உங்களால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அதை சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்போ நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற. பல விஷயங்கள்ல தப்பிச்சு வந்திருக்க. ஏற்கனவே காலேஜில் படிக்கிறப்ப ஒரு இதே மாதிரியான சூசைட் அட்டம் ஒன்று நடந்திருக்கு போல, அது மாதிரி தகவல் வருது. அப்போ இது வந்து தொடர்ந்து இது மாதிரியான இது நீ மட்டும் பாதிக்காம உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான அந்த இளைஞர்களுக்கு ஒரு தவறான விஷயத்தை நீ ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கிற. உனக்கு யார் என்ன புள்ளி பண்ணாங்கிறது ஓப்பனா சொல்லு. இப்போ இர்ஃபான் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஹிட் அண்ட் ரன் வகிக்கிறேன், அதுக்கு இல்லைன்னு ஆதாரத்தை எடுத்து போடுறாப்புல, கேஸ் இந்த ஃபைல் பண்ணிருக்கோன்னு சொல்றாப்புல. உன்னை யார் புள்ளி பண்ணாங்க, அது யாருன்னு என்ன பண்ணாங்கன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்ப நீ ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்க, நீ ஏதோ தவறு பண்ணிருக்க இல்லையா? அப்ப வந்து அதை நீ மறைக்கிற. அப்ப வந்து இது வந்து எதையோ ஒரு விஷயம் மனசுல ஆழமா ஒரு விஷயம் பாதிக்க ஏற்பட்டிருக்கு. சேஜன் விஷயத்துல இருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை. சேஷன் வந்து எங்க போய் நிக்குது? பப்ஜி மதன் போய் நிக்குது. பப்ஜி மதன் பிரச்சனையில இருந்தா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? பப்ஜி மதனுக்கு உனக்கு நேரடியாக கான்டாக்ட் இருக்கா? இல்ல அந்த விஷயத்தை நீ இன்வால்வ் ஆயிருக்கியா? அதுல இருந்து நீ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு பல விஷயங்கள், பல கேள்விகள் வருது. அப்படிங்கும் போது இதை முறைப்படி கைது பண்ணி விசாரிச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இந்த பையன் வந்து காப்பாற்ற முடியும். இதுபோல் செய்யக்கூடியவர்கள் யாரும் இவரை ஊக்குவிக்க கூடாது. அதான் முதல்ல இதை என்கரேஜ் பண்றது முதல்ல நிப்பாட்டணும். இந்த மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய ஷோ பார்க்கறது நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்து தவறான ஒரு வழிக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும், நம்ம எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அவர் லைவ் அதிகமாக தொடர்ந்து 3 நாளாக போட்டு வந்துட்டு அதில் புலம்பிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுறவங்க கூட நீங்கள் வந்து என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து என்னை ஹேட் பண்ணுறீங்க, என்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லி இது பண்ணுறீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்துக்கு இதாகுதுன்னு சொல்லி லைவ்லேயே வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் போகிறது அந்த மன அழுத்தமாக இருக்கிறனால அதை எப்படி கொண்டு போகிறது, என்ன ஹேண்டில் பண்ணுறதுக்கான தெரியாத மாதிரி போன மாதிரியே ஒரு விஷயங்கள் இருக்குது சார். இல்லை, நீ சோசியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாமே. ஏன் நீ அதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க? என்னை யாருக்குமே எனக்கு பிடிக்கல, என்னை வந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க, ஹேட் பண்ணுறாங்கன்னா நீ அவனுடைய சேனல் நீ நிப்பாட்டிருன்றாங்க. வேறு ஏதாவது வேலைக்கு போ, வேறு ஏதாவது குழப்பப்பாரு. உனக்கு தான் யாரும் அவாய்ட் பண்ணுறாங்கல்ல. அப்படி இருக்கப்போ ஏன் 1,00,000 பேர் நீ போகிற வீடியோ பார்க்குறாங்க, அதுலேருந்து ஒரு வருமானம் வருதுல்ல. அப்போ நீ இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக அதை யூஸ் பண்ணுறேன், ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விபத்தை நீ கிரியேட் பண்ணுற. உன் மேலே ஒரு அனுதாபம் வரணுங்கிற விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க தொடர்ந்து. இது எல்லாமே நீ உனக்கு வரக்கூடிய வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபுக்காகவும் பண்ணுறங்கிறது தான் உண்மையான விஷயம். நீ உண்மையிலேயே உனக்கு அதனால பாதிப்பு இருக்குது, நான் வீடியோ போடுறதுனால எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என்னை எல்லாரும் வந்து புள்ளி பண்ணுறாங்க, என்னை எல்லாரும் வந்து என்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா வீடியோ போடாத, வேற யாரை வச்சு பண்ணு, வேற வேலைக்கு போ. அப்போ நீ வந்து இதை முழுவதுமாக இதில் அடிக்ட் ஆகிருக்க. இது அடிக்ஷன் ஒன்று, ரெண்டாவது வந்து டீப் டிப்ரெஷன் ஒன்று, ரெண்டும் சேர்ந்த ஒரு மனநிலையில் அதை விட்டுட்டு போக முடியாமல் இருக்கிறாப்புல. இதை வந்து முறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாவில் பலரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம் சார். ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு லைவ்ல என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, சரி நான் என் கண்டென்ட் தானே பிரச்சனை, நான் கண்டென்ட்டை மாற்றிக்கிறேன், இந்த மாதிரி இன்னொருத்தரோட கண்டென்ட் எடுத்து பண்ணுறதுனால பிரச்சனை, நான் திருப்பி அந்த 1 kg பிரியாணியில் பண்ண மாதிரி என்னோட ஓன் கண்டென்ட் பண்ணுறேன்னு நேற்று வரையும் சொல்லிட்டு இருந்தவர், திடீர்னு நேற்று ஒரு லைவை எண்டுன்னு போட்டு திருப்பி சூசைடுக்காக நான் தாட்டுவது. அப்போ இவரோட மனநிலை வந்து ஒரு சைடாக இல்லை, ஒன்று ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி அவர் யோசிச்சு பண்ணுறாரோன்ற மாதிரி. நாட்டில் இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை, ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல கதறிக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் இல்லை, கொடுக்கல, ஸ்கீம் எல்லாம் பெண்டிங்ல கிடக்கு, அடுத்து 2 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போது என்ன பண்ண போறோம்னு தெரியல, விலைவாசிக்கு கொஞ்சம் டாக்ஸை போட்டு வச்சுட்டாங்க, 15 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சா 30% டாக்ஸ் போட்டு வச்சு பாண்டு பேப்பருக்குலாம் பாண்டு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஃபிளைட் டிக்கெட் போனால் வந்து கிட்டத்தட்ட புக் பண்ணால் 9,000 காட்டுது, அடுத்து போனால் 19,000 காட்டுன்னு எம்பி எல்லாம் பார்லிமெண்ட்ல கதறிட்டு இருக்காங்க.
இவன் பாருங்க வேலை வெட்டி இல்லாம உட்காந்துக்கிட்டு நான் சூசைட் பண்ண போறேன், எல்லாரையுமே வந்து டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான் தொடர்ந்து. யாரையாவது ஒரு வாழ்த்தி பேசிருக்க பாத்திருக்கீங்களா? யாரையாவது என்கரேஜ் பண்ணி பேசிருக்கீங்க, இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் நான் பாராட்டுறேன். யாரையாவது குறை சொல்லிட்டு அது ஒரு மென்டலி அது வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. யாரையாவது குறை சொல்லணும், யாரையாவது குற்றம் சொல்லணும், யாரையாவது திட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு போல. அதனால பாக்குற எல்லாரையுமே முதல்ல வந்து இர்ஃபான் இப்போ அவனை பார்க்குற ஆடியன்ஸ் மேலே பாய ஆரம்பிச்சிட்டான். நீங்க பூரா என்னை எனக்கு துரோகம் பண்றீங்க அப்படின்னு படம் இந்த பக்கம் திருப்பிட்டான். அதே மாதிரி அவங்க சமூகத்தையுமே வந்து அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணி முஸ்லீம் கடைகள் மட்டும்தான் பண்றாரு, அவர் வந்து ஒரு ஹிந்து பையனுக்கு வந்து முஸ்லீம் வேடம் போட்டு எதுக்கு பண்ணணும், அதை தொடர்ந்து அவங்க சமூகத்தை வந்து ரொம்ப இது பண்ணி பேசுறாங்க. இல்ல அதான் சொல்றேனே, அவனுக்கு இதுதான் டார்கெட்னு கிடையாது, எது கிடைச்சாலும் அடிக்கிறது. ஆடியன்ஸே அவனை பாக்குற வியூவர்ஸ் என்ன சொல்றான், நீங்க என்னை வந்து ஒதுக்கி வைக்கிறீங்கன்றா படம். அப்ப அவங்க மேல பாயிடுவான் திடீர்னு. இந்த பக்கம் இந்த ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு இடத்துல உட்கார வச்சு உட்கார மாட்டானுங்க. இந்த பக்கம் போவான், அந்த பக்கம் போவான், மதில ஏறுவான், ஜம்ப் பண்ணுவான், அதே மனநிலையில தான் அவன் இருக்கான். ஒரு பக்கம் பாக்குறப்ப அவனை பார்க்க பரிதாபமா இருக்கு. அதை வந்து சரியான சிகிச்சை எடுத்துக்கணும். இது வந்து மனநிலை சரியில்லாத மாதிரி செய்யறானா இல்ல மனநிலை சரியில்லாத மாதிரி நடிக்கிறானுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. மனநிலை சரியில்லாதனா நேரடியா இர்ஃபானை மட்டும் தாக்கியிருப்பான். மனநலம் சரியில்லாம கூட வன்மமும் சேர்ந்து கக்குறானே, அப்ப சந்தேகம் மேலும் மேலும் வலுவாது. வேற யாரும் இவனை வந்து இர்ஃபானை டார்கெட் பண்றதுக்காக இவனை யாரும் ஏவி விட்டுருக்காங்களோ ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா வந்து மற்ற ஆள் நேரடியாக தாக்குதல் நடத்தினா அது வேற மாதிரி போயிடும். இவன் நடத்தினானா இவன் ஆல்ரெடி கான்ட்ரவர்சியான ஆளு, இவன் வந்து இந்த மாதிரி பேசிட்டானா இந்த விஷயம் போயிருன்றதுக்காக வேற யாரும் இர்ஃபானை டார்கெட் பண்ணி இவனை யாரும் ஏவி விட்டுருக்காங்களோ சந்தேகம் இருக்கு. எல்லாமே 1-2-3 நாள்ல தெரிஞ்சிடும். அது அவர் வந்து இதை மட்டும் பேசினா பரவாயில்ல, இல்லை அதை கரெக்டாக பேசினாலும் பரவாயில்ல, இவர் ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுறாரு, அதை யாராவது இப்போ ஏ2டி நந்தா மாதிரி அவர்களும் வந்து இல்லைப்பா நீ பேசுனது தப்பு, நீ வந்து புரிதல் இல்லாமல் பேசணும்னு சொல்லி வீடியோ போட்டால் அதை கூட ஏற்றுக்குள்ள ஒரு தன்மை இல்லாமல் அதுக்கு ஒரு வீடியோ போடுறது, பதிலுக்கு பதில் வீடியோ போட்டு அதில் திருப்பி அடி வாங்க வேண்டியது. இது வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூட மனப்பான்மை கூட அவருக்கு இல்லை. ஏற்றுக்கொள்ள அது எல்லாத்தையுமே வந்து கண்டென்ட் ஆகுறான், வேற ஒன்றும் மேட்டர் கிடையாது. எல்லாத்தையுமே கண்டென்ட் ஆகிறோம், திருப்பி பேசினா வைரல் ஆகும். அதுதான் காரணம், வேற ஒண்ணுமே பெருசா வந்து ரிசிமூலம் வாதிமூலம் கிடையாது. போட்டா அது ஒரு கண்டென்ட் ஆகும், வைரல் கண்டென்ட், அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது அந்த அந்த இதை வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கான், அந்த பல்ஸை அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் மீறி போயிருச்சு, அது சீக்கிரத்தில் அது தம்பி மாட்டிக்கிட்டு வரலாம். இப்போ லைவ்ல அது சூசைட் மாதிரி பண்ணாலுமே இது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வந்து சூசைடு வந்து ஒரு தீர்வாகாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற நிலையில லைவ்ல சூசைடு அப்படி அது நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஏன்னா வந்து ஒரு 3 லட்சம் பேர் பார்க்குறான் அப்படின்ற போது அது மிகப்பெரிய ஒரு தப்பான கால சார். இல்லை அந்த 3 லட்சம் பேருமே 17 வயசுல இருந்து 25-26 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் யங்ஸ்டர் தான் பார்க்குறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க தான் பார்க்குங்க. அப்படிங்கும் போது அப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சூசைடு தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறான். இவனுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய விஷக்கிருமி, இதை வேறொரு அடுத்து எறிகிற வரைக்கும் அரசாங்கம் மிக வேகமாக செய்யணும். திருப்பி வீடியோ போட்டான்னா இன்னும் 3 லட்சம் பேர் பார்ப்பான். அப்போ ஒரு வீடியோ பார்க்குறப்ப அந்த குழந்தைய வீட்டில் அப்பா அம்மா முடிஞ்சிருக்கு, இல்லை ஸ்கூலில் பாடம் சரியில்லை, காலேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்போ சூசைடு தான் ஒரு தீர்வு. இவன் அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறான். ஏன்னா வேற ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, வெறும் சோசியல் மீடியாவை கூட சரியாக ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ப்ரெஷருக்கு சூசைட் பண்ணிக்கிறாருன்னா நாளைக்கு எந்த பிரச்சனைக்கும் வந்து சூசைட் தான் தீர்வுன்ற மாதிரி அது அவன் சூசைட் பண்ணான்னா அவனோட போயிடும். அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறான், வீடியோ போடுறான், உங்களால் தாங்க முடியலன்னா சூசைட் பண்ணிக்கிறத ப்ரொமோட் பண்ணுறான். இது ஒரு தப்பான ஒரு ஆபத்தான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காப்புல அரசாங்கம் மிக விரைவில் நிறைய நடக்கும். அப்படி ஒரு தாட் வந்தாலுமே இந்த ஹெல்ப் லைனுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அரசாங்கமே ஒரு படத்திலையும் வந்து சொல்லிட்டு அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக நாங்கள் எந்த நேரத்திலும் 24/7 பேசுறது ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தாட் வந்துச்சுன்னா உடனே பேசுங்கிறாங்க. தேவைப்பட்ட ஆட்களே அங்கே போறாங்க. அந்த மாதிரி அரசாங்கம் நிறைய வேலைகள் ஆல் இந்தியா லெவலில் பண்றாங்க. தமிழ்நாடு அரசு அதை சிறப்பு கவனம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதை என்கரேஜ் பண்ற மாதிரியான விஷயங்கள் இந்த இவர் பண்ணிட்டு இருக்குங்கிறது ஒரு தவறான விஷயமா இருக்கு. சரி சார், இப்போ அரசாங்கம் எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கும்? இவரோட சேனல் முடக்கப்படுமா? கண்டிப்பாக சேனல் முடக்கப்படும், இவர் கைது செய்யப்படுவார்கள், இவர் மனநல சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவார். இதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் நடக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால வேற ஏதாவது கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா வந்து யூடியூப்ல ஏற்கனவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இன்னும் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு இல்லை, மற்றவங்க அவங்கவுங்க வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்ப அவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் அந்த மாதிரி வரும். ஓகே சார், பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. உங்கள் டைம் ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.